ஆம்பளை விட்டுருவோமா நம்ம? அத்தனை தைரியத்துல ஆம்பளை பொம்பளை என்ன கணக்கு இது? என்ன இருந்தாலும் ஒரு வீரம் அதிகமாக இருக்கும். எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. நான் கேட்குற இடத்துல நீங்களும் இல்லை, கொடுக்குற இடத்துல நானும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கபலமாக வச்சு ஒரு 106 நாள் நான் சர்வே பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும், எதாவது பேசி கெடுத்துருவீங்க. பார்த்து பிக் பாஸ் சீசன் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டில் பயங்கரமாக நேற்று களை கட்டுச்சுன்னே சொல்லலாம். 18 கண்டஸ்டன்ட் உள்ளே இறங்கினாங்க. இதில் அங்ஷிதா வந்து இறங்கினாங்க. அதுக்கப்புறம் அர்ணவ் இறங்கினார். அர்ணவ் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். மோஸ்ட் ப்ராப்ளி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. அண்ட் அர்ணவ் வந்து அவர் வாயாலே கெடுத்துப்பாருன்றதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் பேசினார். அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அவரை மொக்க அடித்ததும் அதை அவர் வந்து உணரவே இல்லைன்றதும் பயங்கரமாக தெளிவாக தெரிஞ்சுது. அண்ட் விஜய் சேதுபதியை நீங்கள் வந்து பயங்கரமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு மேலே இடத்துக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அனுபவம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொஸ்டின் கேட்குற இடத்துல இருக்கீங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டார் இடத்த. அப்போவே வந்து மக்கள் கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. விஜய் சேதுபதி இப்போ அர்ணவ் கிட்ட பதில் சொல்கிறாருன்றது ஒன்று இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இது அவுடேட்டடான ஒரு விஷயம். எல்லா இடத்துக்குமே சினி ஃபீல்டில் இல்லாமல் ஒரு டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு தம்பி அண்ணன் தங்கச்சி உறவுகள்லையுமே வந்து ஒரு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் மேலே வரதுன்றதுக்கும் இது அவுடேட்டடான ஒரு கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாரு. அண்ட் அர்ணவ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தான் ஆம்பளை பெண்களை விட அவங்க அதிகமாக பலம் வாய்ந்தவர்கள்ன்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. அந்த ஒரு வார்த்தையும் விட்டுட்டாரு. ஆம்பளை தானே சார், மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையும் விட்டுருக்காரு. நீங்கள் வந்து எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பீங்க, எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குற பொசிஷன்லேயும் இல்லை, கேட்குற பொசிஷனில் நீங்களும் இல்லைன்னு ஒரு வார்த்தையை விட்டாரா. உடனே விஜய் சேதுபதி இல்லை, நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணவா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா உங்கள் வாயாலே கெடுத்துப்பீங்க, பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சுதா இல்லையான்னு தெரில. சொல்லிவிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பராக இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்குமே இந்த ஷோ புதுசு அண்ட் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, நீங்களும் இந்த ஷோ மூலயமா ஒன்று கற்றுக்கலாம், உங்களுக்கும் இது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுனால மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை, இதன் மூலயமா நான் என்ன கற்றுக்குறேன் அப்படின்ற விஷயங்கள் நானும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இதில் வருவேன். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று பேசினதை வச்சு அவர் வந்து ஒரு கரெக்டாக எல்லாத்தையும் பேசுவார்ன்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 18 கண்டஸ்டண்ட்டில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போக போக தான் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வரும். இருந்தால் கூட இவங்களை உங்களுக்கு தெரியும்பா முன்னாடியே எனக்கு ஃபேவர் அப்படின்ற ஒரு பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.